வேலூர் தொகுதியினுடைய நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பிரபாகர், வேலூர் தொகுதியும் ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியாக மாறியிருக்கு. கடும் போட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல இந்த தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். வேலூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து தொரப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் தான் நடைபெற இருக்கு. அதாவது சரியாக 8 மணிக்கு வந்து தபால் வாக்குகள் என்னும் பணியானம் தொடங்கும். தற்போது பார்த்தோம்னா நம்ம வேலூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நுழைவாயில தான் இருக்கும். இங்கே வந்து முகவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அதாவது பாஸ் வச்சிருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து தீவிர பரிசோதனைக்கு அப்புறம் வந்து போலீசார் உள்ள அனுமதிச்சிட்டு இருக்காங்க. வேலூர் மக்களவை தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 31 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் 73.53% வாக்கானது பதிவாகிருந்து. இந்த வேலூர் மக்களவை தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேஜைகள் வீதம் 84 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் வந்து 17 சுற்றுகள், அதாவது வேலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும் அதிகபட்சமாக குடியாத்தம் தொகுதியில் 21 சுற்றுகளும் நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. பாதுகாப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக SP மணிவண்ணன் தலைமையில் 870 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால தீவிர பரிசோதனைக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால் காட்சிகளை பார்க்க முடியுது. போலீசார் வந்து தீவிர பரிசோதனைக்கு அப்புறம் தான் முகவர்களை வந்து உள்ளே அனுமதிச்சிட்டு இருக்காங்க. சரியா 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கு. அதே போல ஸ்டார் வேட்பாளர் பார்க்கக்கூடிய திமுக சார்பில் கதிரானந்தும், பாஜக வேட்பாளர் AC சண்முகமும் களமிறங்கி இருக்கிறாங்க. இந்த அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கையான தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தபால் ஓட்டு தான் முதலாக எண்ணப்படும். அதை தொடர்ந்து மின்னணு வாக்குகளும் எண்ண இருக்கு. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை 6 மணிக்கு உள்ளாக வந்து நிறைவு பெறும்னு நம்மளால் எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து முகவர்கள் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் தற்போதைய வேலூர் நிலவரமாக இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபாகர். தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக வாக்கு சாவடிகளில் பணியாற்றியவர்கள்லாம் இப்போது வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு முகவர்களாக செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.